இந்த மாதிரி நுண்ணுயிர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் நம்ம உணவை எப்படி நம்ம முன்னோர்கள் வடிவமைச்சாங்களோ அதே மாதிரி இந்த உடம்புக்குள்ள ஒரு பகுதியில் நோய் வந்துச்சுன்னா அந்த பகுதியில் மட்டும் அந்த நுண்ணுயிர்களுடைய அழிவை காப்பாற்றவும் அந்த பகுதியில் உள்ள உறுப்புகளை வந்து சரி செய்யவும் மருந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க டிசைன் பண்ணனா அனுபானம். இப்போ அந்த அனுபானங்கிறது ஒரு மருந்தை வந்துட்டு ஒரு தண்ணியில் கொதிக்க வச்சு கஷாயமாக குடிக்கலாம், தேனில் கலந்து எடுத்துக்கலாம், நெய்யில் கலந்து எடுத்துக்கலாம், பால் மற்றும் மோரில் கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பொருள்களை தான் வந்து நம்ம அனுபானம்னு சொல்கிறோம். இப்போ எந்த உறுப்புக்கு என்ன மருந்து என்ன அனுபானம் அப்படிங்கிற விவரங்களை நம்ம சித்தர்கள் தெளிவாக நம்மகிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. அதன் அடிப்படையில் நம்ம மருந்து கொடுக்கும்போது அங்கே வந்து அந்த உறுப்புகளில் வந்து மைக்ரோபியம் குறைஞ்சதுனாலையும் அதனுடைய எண்ணிக்கை பாதித்ததுனாலேயும் தான் நோய் உருவாகிருக்கு. அந்த உறுப்புகளுக்கு வந்து மைக்ரோபியத்தோடைய எண்ணிக்கையை பல்கி பெருகுவதற்கும் அதை சுற்றி உள்ள தசை செல்களுக்கு வந்துட்டு அதனுடைய அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கும் அந்த மருந்தை நம்ம கொடுப்போம். இதர ஏனைய உறுப்புகளில் இருக்கக்கூடிய மைக்ரோபியத்துக்கோ அதனுடைய செல்களுக்கோ எந்த தீங்கும் இல்லாமல் அந்த மருந்து வந்து வேர்வை மூலமாக, நீர் மூலமாக, மலம் மூலமாக வெளியேறிடும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இதற்கு வந்துட்டு பக்க விளைவு இல்லை, சைடு எஃபெக்ட் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதற்கு பொருந்தும்படியாகத்தான் நம்ம வந்து ஒரு உணவையும் டிசைன் பண்ணுறோம்.